எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு, ஆமா. அளவுன்னு இருக்கு, செய்முறைன்னு இருக்கு. சோ பாக்குறவங்க யாருமே தானா இதெல்லாம் எதுவுமே இது பண்ணிடக்கூடாது. இத்தனை தடவை நாங்க அதுதான். கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இப்போ ஒருத்தர் வைத்தியர் வர்றாரு அந்த காலத்துல எல்லாம், அவர் வந்து இத்தனை நாளி தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு வருவார். அப்பதான் அவரு வந்து நோய் பழிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாடி பார்த்த உடனேயே அது செவுத்துல கை தடவுவாங்க, மண்ணுல தடவி இப்படி நெட்டி எடுத்துருவாங்க. சோ அந்த தோஷம் இப்போ நாடி முப்பினி வாதப்பித்த கபம்னாவே தோஷம் தான் சொல்றாங்க. தோஷம் திரி தோஷம் தான் சொல்லுவோம். சோ அந்த தோஷம் அதுல இருக்கு, தோஷமும் அதுல இருக்கு, அதானே கண்டுபிடிக்கிறோம். அந்த தோஷத்தை மருத்துவர்கள் கணிச்சு முடிச்ச உடனேயே கையை வந்து மண்ணுல கழுவுவாங்க, தண்ணியில கழுவாட்டி மண்ணுல அப்படி கையை வந்து கழுவி சோத்துல வந்து 10 தடவை தட்டுவாங்களாம். புக்குல இருக்கு மேடம். நெட்டி எடுப்பாங்க, எடுத்த உடனே அது போயிடுமா. அப்படிலாம் இருக்கு மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியாது. புக்ல இருக்கு. சித்த மருத்துவம் சுருக்கம்ங்கிற ஒரு புஸ்தகத்துல பேசிக் பிலாசபி